கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தை நேரத்துக்காக உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுதும் ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உவமைகளாக தம்முடைய சீஷர்களுக்கும் கூடியிருந்த ஜனங்களுக்கும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. இப்படி சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் யூக்கல்ட் ராஜ், இப்படியாக பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் செய்ய போகிறான். இந்த கல்யாணத்துக்கு வரும்படியாக ஆட்களை அழைத்து அனுப்புகிறான். அழைக்கப்பட்டவர்களை அழைக்கும்படியாய் ஆட்களை அனுப்புகிறான். மீண்டும் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டவர்களை அழைக்கும்படியாய் ஆட்களை அனுப்புகிறான். இதற்குள்ளே போவதற்கு முன்பதாக ஒரு ராஜாவுடைய அதிகாரம் என்ன? ஒரு ராஜா நினைப்பானால் அந்த தேசத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும். உதாரணம், குற்றம் சாட்டப்பட்ட நபரையும் குற்றவாளி அல்ல என்று சொல்லி விடுதலையாக்க முடியும். குற்றமே செய்யாதவனை குற்றம் செய்தவன் என்று தண்டனையும் கொடுக்க முடியும். இப்படி ஒரு அதிகாரம் படைத்தவன் தான் ராஜா. வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு ஒரு குற்றமும் செய்யவில்லை. அது தேவனுக்கும் தெரியும், யோசேப்புக்கும் தெரியும், அதை வாசிக்கிற நமக்கும் தெரியும். ஆனால் போத்திபாருடைய மனைவி வலுவாக குற்றம் சாட்டி பார்வோனுடைய அதிகாரத்தில் அந்த போத்திபார் இருக்கிறதுனாலே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை சிறையில் அடைக்கிறார்கள். நாட்கள் கடந்து போகிறது. ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை சொல்ல ஆட்கள் இல்லாத பட்சத்திலே யோசேப்பை குறித்து கேள்விப்பட்டு யோசேப்பை வெளியே கொண்டு வருகிறார்கள். யோசேப் அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொன்ன உடனே, அது மாத்திரம் இல்லை, அவன் ராஜாவிடத்தில் சொன்ன, ராஜா, இது போன்ற தேவ ஆவியை பெற்ற மனுஷனை நீ தேசத்தில் அதிகாரியாக ஏற்படுத்தலாம் என்று சொல்லும் பொழுது ராஜா சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பு நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்த ஒரு நபர். ஆனால் பார்வோனுடைய பார்வையில் இவன் தவறு செய்தவனாக தான் இருந்திருக்கிறான். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அப்படிப்பட்ட யோசேப்பை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிற அதிகாரம் ராஜாவுக்கு இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகள், ஒரு ராஜா நினைப்பானால் அந்த தேசத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும். இன்னொரு உதாரணங்களை நாம் சொல்ல விரும்புகிறேன். தானியேலுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நேபுகாத் நேச்சார் அந்த பாபிலோன் தேசத்தில் தூரா என்கிற சமபூமியில் ஒரு சிலையை நிறுத்தி அதற்கு முன்பதாக முழக்கங்களை எடுக்கும் பொழுது கீத வாத்தியங்கள், மேல சத்தங்கள் முழங்க அதை யாவரும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பித்திருக்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அதை மறுத்தார்கள். நாங்கள் தாழ விழுந்து வணங்க மாட்டோம் என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பதாக சொல்லும் பொழுது அப்பொழுது ஒரு கட்டளை இருந்தது. யாரெல்லாம் இந்த சிலைக்கு முன்பதாக வணங்கவில்லையோ அவர்களை எரிகின்ற அக்கினி சூளையிலே போட வேண்டும் என்ற கட்டளை. அப்படியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போய் அந்த எரிகிற அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். ஆனாலும் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னொரு சம்பவம், தானியேல் 30 நாளளவும் தரியு ராஜாவை தவிர வேறு எந்த தெய்வத்தையிடத்திலும் முறையிடக்கூடாது என்று ஒரு சட்டத்தை தேசத்தில் கொண்டு வந்து பத்திரத்துக்கு கையெழுத்து விட்ட பிறகும் தானியேல் 3 வேளையும் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தம் தானியேலை சிறைச்சாலையிலே, எப்படிப்பட்ட சிறைச்சாலையா, சிங்க கபியில் கொண்டு போய் போடுகிறார்கள். அல்லேலூயா. அந்த சிங்க கபியில் கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைத்து தானியேலை பாதுகாக்கிற வேளையிலே
மறுநாள் காலமே ராஜா வந்து சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், பின்பு ராஜாவாகிய தரியும் தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். பாருங்க, எந்த ராஜா கட்டளைகளை பிறப்பித்தானோ அதே ராஜா தேசம் முழுவதுக்கும் தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்கிற கட்டளையை பிறப்பித்து ஒவ்வொருவரும் தானியேலின் தேவனை வணங்கும்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ராஜா நினைப்பானால் தேசத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்? இங்கு அழைப்பு கொடுத்தது ஒரு ராஜா. இந்த ராஜா பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்படுகிறார். இந்த ராஜா தன் மகனுடைய திருமணத்துக்காக அவன் அழைக்கிறார். யாரை அழைக்கிறாராம்? அழைக்கப்பட்டவர்களை அழைக்கும்படியாய் ஆட்களை அனுப்பினார் என்று வேதத்தில் வாசித்தோம். 3ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களோ வர மனதில்லாதிருந்தார். ஒரு ராஜா சகல அதிகாரம் படைத்த எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு ராஜாவுடைய மகனுடைய திருமணத்துக்கு வர அவர்களுக்கு மனதில்லாதிருந்ததாம். மீண்டும் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டவர்களை அழைக்க ஆட்களை அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. அதற்குள்ளே வர அநேகருக்கு மனதில்லை, அநேகருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாம் அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்ததாம். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். என்ன வேதனை பாருங்க! அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணினார். பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக தேவனோடு என்றென்றும் வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்று அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிப்பதை காட்டின வேறு என்ன இருக்க வேண்டும்? ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள். அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஒருவன் வயலுக்கு போகிறேன், ஒருவன் வியாபாரத்துக்கு போகிறேன் என்று போய்விட்டார்கள். 6ஆம் வசனத்தில், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். தன்னுடைய திருமணத்துக்காக, தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக ராஜா 2 விசை அழைக்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஏளனமாய் பேசினார்கள், வர மனதில்லாதிருந்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். ஒருவன் தன் வயலுக்கு போகிறேன், ஒருவன் வியாபாரத்துக்கு போகிறேன் என்று சொன்னான். இன்னொரு கூட்டமோ அவர்களை அவமானப்படுத்தி அடித்து அனுப்பினார். இப்பொழுது ராஜா பார்க்கிறார். 7ஆம் வசனத்தில், ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அடித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்போது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, ராஜா அழைக்கப்பட்டவர்களுக்கு மேலான ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தியிருந்தான். அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருந்தது. ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். ஒருவன் வியாபாரத்துக்கும் ஒருவன் தன் வயலுக்கும் புறப்பட்டு போனான். ஒரு கூட்டம் எழும்பி ராஜாவுடைய வேலையாட்களை அடித்து அவமானப்படுத்தி அனுப்பினார்கள். நான் முன்னே சொன்னேன், ராஜாவுக்கு சகல அதிகாரம் உண்டு என்று சொல்லி இதை பார்த்து கேள்விப்பட்ட ராஜா கோபம் அடைந்து அத்தனை பேரையும் அவருடைய பட்டணங்களையும் அடித்து விடும்படியாக கட்டளையிடுகிறான். இப்பொழுது கல்யாண சாலை வெறிச்சோடு இருக்கிறதை பார்த்த ராஜா, நீங்கள் புறப்பட்டு சென்று வழிகளில் இருக்கிற நல்லார் பொல்லார் யாவரையும் அழைத்து கொண்டு வந்து கல்யாண சாலைகளை நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்படியாக அவர்கள் புறப்பட்டு வழிகளிலே கண்ட நல்லார் பொல்லார் யாவரும் அழைத்து கொண்டு வந்து
கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இந்த இடத்துல ராஜா அவர்களை பார்க்கும்படியாக உள்ளே வருகிறாராம். எடுத்துக்கொள்ளலாம். 11ஆம் வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3 விசை அவர்களுக்கு அழைப்பு வந்தது. வருந்தி அழைத்தான். அழைக்கப்பட்டவர்களை அழைக்க ஆட்களை அனுப்பினான். மறுமுறையாக மீண்டுமாய் அனுப்பினான். இப்படி 3 விசை ஆட்களை அனுப்பியும் அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். இப்பொழுதோ விருந்தாளிகளால் கல்யாண சாலை நிரப்பப்பட்டு இருக்கிறதை பார்த்த ஒருவன் ஓடி வந்து, ஐயோ, ராஜாவுடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோமே என்று சொல்லி எப்படியோ கல்யாண சாலைக்குள்ளே அவன் புகுந்து விட்டான். ராஜா ஒவ்வொருவரை பார்க்க வரும் பொழுது அந்த நல்லார் பொல்லார் யாவரையும் தகுதிப்படுத்தி அவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் உடுத்தப்பட்டு இருந்தது. எங்கிருந்தோ ஓடி வந்து அமர்ந்திருந்தவனை ராஜா பார்க்கிறார். அவனுக்குள்ளே கல்யாண வஸ்திரம் இல்லை, அவன் ஆயத்தமாக்கப்படவில்லை, அவன் தகுதியாக்கப்படவில்லை. அவனை பிடித்து அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்திலே தள்ளிப்பட்டாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட உங்களுக்கு அனைத்தும் ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்ட உங்களுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை அசட்டை பண்ணி போகும் பொழுது ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். பரலோக ராஜ்யமும் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ராஜாதி ராஜாவாகி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதீர்கள். பல சாக்கு போக்குகளை சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் ஓடி போனதை போல நீங்கள் ஓடி போய் விடாதீர்கள். மாறாக நீங்கள் வர ஆயத்தமானீங்கன்னா உங்களுக்கு கல்யாண வஸ்திரம் உடுத்தப்படும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தப்படும். அவர் தகுதிப்படுத்தினார். ராஜா அந்த கல்யாண சாலையில் வந்தவர்களை ஒருவருக்கொருவர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரியாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் கல்யாண வஸ்திரம், தகுதியான வஸ்திரம் உடுத்தப்பட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட அமரும்படியான ஸ்லாக்கியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை இழந்து போய் விடாதீர்கள். இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜா எங்களுக்காக மேலான ஒரு ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்க, அழைக்கப்பட்டவர்களை அழைத்து அனுப்பும்படியாக உம்முடைய ஊழியக்காரர்களை, உம்முடைய தீர்க்க தரிசிகளை, உம்முடைய பிள்ளைகளை நீர் அனுப்பினீர். அவர்கள் வர மனதில்லாதிருந்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். ஒரு கட்டத்தில் ஆண்டவரை அடித்து அவமானப்படுத்தினார்கள் அப்பா. ஆதலால் அந்த மேலான அந்த திருமணத்தில் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மைகளை அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. வழியில் இருந்த நல்லார் பொல்லார் யாவரையும் அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சீர்படுத்தி நல்ல வஸ்திரங்களை உடுத்தி அழகுபடுத்தி இருக்கிற வேளைகளே, தப்பின ஒருவன் ஓடி வந்து எப்படியோ அந்த கல்யாண சாலையில் புகுந்து விட்டான். ஆனால் ராஜா அவனை கண்டுபிடிக்கிறான். அவன் வஸ்திரம் இல்லாத, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக இருந்ததினாலே அவன் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல போடப்பட்டான். நாங்களும் அப்படி இராதபடி அப்பா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு இணங்கி உம்முடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை தகுதிப்படுத்தும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, ரட்சிப்பின் அனுபவத்தில் பிரயாசப்பட, ஆண்டவரே உம்மோடு கூட கல்யாண விருந்திலே ஆண்டவரே சந்தோஷிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் என்று வாசிக்கிறோம். இந்த மேலான பரலோக ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, சாக்கு போக்குகளை சொல்லுகிறவர்களை விடுவித்து ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.